Hi friends, yummy and juicy-ஆன இந்த மீல் மேக்கர் கிரேவி நாங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணோன்றதை பார்க்கலாமா? உண்மையிலேயே செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கு முதல்ல அடுப்பு பற்ற வச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் மீல் மேக்கர் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு 100 கிராம் அளவுக்கு மீல் மேக்கர் தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்கிற மீல் மேக்கரை சேர்த்துட்டு 5 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இந்த சுடு தண்ணியை வடிகட்டிட்டு குளிர்ந்த தண்ணி ஊற்றி மீல் மேக்கரை நல்லா பிழிஞ்சு பக்கத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு கடாயில் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்கிற பட்டை வகைகளை சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு ஒரு பிரிஞ்சி இலை, 2 ஏலக்காய், ஒரு பட்டை சேர்த்துருக்கேன். இப்போ இதோட ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீல வாக்கில் அரிஞ்சு சேர்த்துக்கோங்க. இந்த வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கிட்டே இருக்கணும். சிக்கன் சாப்பிட முடியாத நேரத்தில் இந்த மீல் மேக்கர் கிரேவியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதோட லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம், கொஞ்சம் சீக்கிரம் வதங்கிறதுக்காக. இப்போ இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலர் லைட்டாக ஆனதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்கிற 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதையும் அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதோட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்புத்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. காரம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அந்த மசாலாவோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கோங்க. டொமேட்டோ சாஸ் சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் தக்காளியை மிக்சியில் நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சாஸ் சேர்த்ததுக்கப்புறமா ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை, ஸோ லைட்டாக மிக்ஸ் பண்ணாலே போதும். இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம பிழிஞ்சு வச்சுருக்கிற மீல் மேக்கரையும் இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா பிழிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ இதையும் இதில் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். அந்த மசாலாவோட மீல் மேக்கர் எல்லாம் நல்லா ஒன்று சேர கலந்து விட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி பெரிய சைஸில் இருக்கிற மீல் மேக்கர் தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சின்ன சைஸ் மீல் மேக்கர் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே இந்த மசாலாவோடு சேர்ந்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இந்த டிஷ்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது லைட்டாக ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வர்றதுக்காக 1/2 டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸுக்கு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு குக் பண்ணதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணால் அவ்வளோதான், நம்மளோட யம்மி அண்ட் டேஸ்டி மீல் மேக்கர் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இதை நாங்கள் மஷ்ரூம் பிரியாணி கூட சேர்த்து சாப்பிட்டோம். டேஸ்ட்டு அட்டகாசமாக இருந்துச்சு. இந்த மஷ்ரூம் பிரியாணி எப்படி ப்ரிப்பேர் பண்ணோன்றதை கீழே கேப்ஷனில் கொடுத்துருக்கோம், ஸோ கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இந்த காம்போவை உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. இதில் சேர்த்துருக்கிற பொருட்கள் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஸோ நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படின்னா தான் நம்ம ஃப்யூச்சரில் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இதே மாதிரி உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டை எப்போதுமே எங்களுக்கு கொடுங்க. நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் தான் எங்களை மேலும் மேலும் என்கரேஜ் பண்ணும். தேங்க்ஸ் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட்.